வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். அதாவது மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன், குறிப்பாக மேஷம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷம் ராசி பொறுத்தவரையில் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா, அவங்களோட சிந்தனை, அவங்க செய்கிற செயல்பாடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். சில விஷயங்களில் அவங்க அவசரமாக முடிவெடுக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். அவங்க நல்லா யோசித்து செயல்பட்டாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் மேஷம் ராசிக்கு இந்த வாரம் இருக்கும். அவங்களோட ஏதாவது ஒரு புதுசாக ஒரு வேலை செய்யலான்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையை இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறி இருக்குது. அதே நேரங்களில் பார்த்திங்கன்னா திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணி வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இது அதிகமாக சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அது சம்மந்தமான விஷயங்களில் புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிங்க கூட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒரு வேலை இந்த வாரத்தில் முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தனியாக தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய புதிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதனால் ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். பணம் பொறுத்தவரையில் இந்த வாரம் கொஞ்சம் மிதமாக தான் இருக்கும். வரவு தேவையற்ற செலவுகள் சிலது அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. முதலீடு செய்கிறது எது இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமாக செய்கிறது கொஞ்சம் நல்லது. அது முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணி இது பண்ணலாமா அப்படிங்கிறத செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பழைய கடன் தொடர்பான ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் நல்ல வாய்ப்பு இருக்குது மேஷம் ராசி பொறுத்த வரைக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அதை பேசி புரிஞ்சிங்கனாங்கன்னா அது சீக்கிரமாகவே சரியாயிடும். வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி அல்லது ஒருத்தரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுறதுக்கு இந்த வாரம் வாய்ப்பு இருக்குது. பெற்ற தாயார் தொடர்பான விஷயங்களில் மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இவங்களுக்கு நல்லது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு புரிதல் அதிகரிக்கும். சில நேரங்களில் கோபமாக இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை கட்டுப்படுத்தி பேசி தீர்வு எடுத்துக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உடல் சோர்வு வரும். உடல் நலம் பொறுத்தவரையில் கொஞ்சம் இவங்க வேலை அதிகமாக இருக்கிறதுனால பாடி டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலைவலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உணவு சாப்பிட்றதையும் தூங்குற நேரத்தையும் இவங்க சரியாக வச்சுக்கிட்டாங்கன்னா எந்த ஒரு குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிகமாக வேலை செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். அது கொஞ்சம் நிதானமாக இந்த வேலை எது முக்கியமான வேலையோ அதை முடிச்சுட்டு கொஞ்சம் அடுத்த வேலையை தவிர்த்து அடுத்த நாள் செஞ்சுக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது. இந்த வாரம் இவங்களுக்கு நம்பர் 9 அப்படிங்கிறது லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் லக்கி கலர் இவங்களுக்கு என்னவாக இருக்கும்னா சிவப்பு கலர் இவங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டம் தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இவங்க முருகர் கோயில் போயிட்டு அபிஷேகம் செஞ்சுட்டு முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணிட்டு வராங்க அப்படின்னா இந்த வாரம் இவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. மீண்டும் நம்ம அடுத்த வாரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நான் வணக்கம் கூறி விடைபெறுறேன். பார்க்கும்போது இது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.